வணக்கம். கலை அறிவியலாக இருக்கட்டும், பொறியியலாக இருக்கட்டும், நிறைய புதிய படிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த படிப்புகள்லாம் என்னென்ன, அதை சூஸ் பண்ணுறது சேஃபா என்ற அந்த விளக்கங்களை கொடுக்கறதுக்காக கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல பொறியியல் படிப்பு எடுத்துக்கலாம். அதில் நிறைய புதிய படிப்புகள் இருக்குது, நிறைய புது பிரான்ச்சஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கல், சிவில், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர கிட்டத்தட்ட 50லேருந்து 60 பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ அந்த புதிய படிப்புகள் அப்படிங்கிறது என்னென்ன, அதுக்கான வாய்ப்புகள் என்ன? அதாவது புதிய படிப்புகள் அப்படிங்கிறது இப்போ புதுசாக எமர்ஜிங் கெரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்ஜினியரிங்லேயே நம்ம அனாவசியில் காலங்கட்டு ஆல்மோஸ்ட் மோர் தென் 30 to 40 கோர்சஸ் மேலே இருக்குது. இப்போது அந்த மாதிரி இது அது கன்வென்ஷனல் தான் சொல்லுவேன். நான் இப்போ எப்படி டிவைட் பண்ணுவேன்னா, எமர்ஜிங் கெரியர்ஸ், டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்வென்ஷனல். இப்போ கன்வென்ஷனல் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். இசி, ட்ரிபிள்இ, கம்ப்யூட்டர் சயின்ஸு, மெக்கானிக்கல், சிவிலு, நீங்கள் பெட்ரோலியம், ஃபார்மா, ஆட்டோமொபைலு, செராமிக்கு சொல்லிகிட்டே போகலாம். ஏகப்பட்டது, டெக்ஸ்டைலு, ஃபேஷன் டெக்னாலஜி. பட் எமர்ஜிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்யூச்சரில் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு யூ ஹேவ் அ பிடெக் இன் கிளைமேட் சேஞ்ச். பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் ரிசர்ச் இன் த வேர்ல்டு இஸ் ஹேப்பனிங் இன் குளோபல் வார்மிங். இந்த கார்பன் எமிஷனை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, கிளைமேட் சேஞ்ச் இருக்குது. டிஃபென்ஸ் ஸ்டடீஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வார் சிச்சுவேஷனே மாறி போச்சு. ஒரு காலத்தில் டேங்க்கு, ஃப்ளைட்டில் போய் எல்லாம் பண்ணுறது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரோன் அட்டாக்கு, மிசைல் அட்டாக்கு, டோட்டல் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்மு, இந்த மாதிரிலாம் நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போது பிடெக் இன் டிஃபென்ஸ் டெக்னாலஜின்னு வந்துடுச்சு. டிஃபென்ஸ் அது இப்போது இந்த அண்டர் தி ஏரோஸ்பேஸில் இதில் அவங்க பிடெக் இன் டிஃபென்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. டிஃபென்ஸ் டெக்னாலஜி பிஜிலையும் வந்துடுச்சுங்க. பிஜியில் லாட் ஆஃப் எனி எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, மெக்கானிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ இட் ரிலேட்டட் டு டிஃபென்ஸ். ஏகப்பட்ட ஸ்பெஷலைஸ்டு மாஸ்டர்ஸ் கோர்சஸ் ஹவ் கம். வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏன்னா ஹியூஜ் டெவலப்மெண்ட் இன் டிஃபென்ஸ் ரிலேட்டட். காரணம் என்னென்னா, அந்த இப்போ ஈவன் நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் கூட தே ஆர் இன்வெஸ்டிங். ப்ரைவேட் கம்பெனிஸ் ஹவ் ஸ்டார்டட் கம்மிங். ரெக்ரூட்மெண்ட் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் டிஃபென்ஸில். இதுக்கப்புறம் பிடெக் செமிகண்டக்டர்னு ஸ்பெஷலைஸ்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடெக் இன் சஸ்டெயினபிள் எனர்ஜி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெனியூபிள் எனர்ஜி, இதெல்லாம் ஹியூஜ் டெவலப்மெண்ட்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ். இப்போ லாஸ்ட் சொன்ன மாதிரி பிடெக் இன் லா, இந்த மாதிரி கோர்சஸ் ஹவ் ஸ்டார்டட் கம்மிங். இப்போது இந்த மாதிரி கோர்சஸ் ஸ்பெசிஃபிக்காக சில இன்ஸ்டிடியூஷனில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்குது, எல்லா இன்ஸ்டிடியூஷனில் கொடுக்கறதில்ல. அப்போ யூ நீட் டு கோ அபவுட் இட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிடெக் இன் ரயில்வே இன்ஜினியரிங் ரிலேட்டட் டு இசி, ட்ரிபிள்இ. உதாரணம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸை குஜராத்தில் ஜிஎஸ்வி யூனிவர்சிட்டி அப்படின்னு வச்சுருக்காங்க. அவங்க அது த்ரூ ஜேஇ மூலமாக தான் போக முடியும். ரயில்வே இன்ஜினியரிங் வாய்ப்பு நல்லா இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தனியார் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஆகிட்டுருக்கு. ஹியூஜ் டெவலப்மெண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்டாக்கில் ரயில்வே ஸ்டாக்ஸ் ஹவ் கான் அப் ட்ரெமெண்டஸ்லி. வை தேர் ஆர் லாட் ஆஃப் private people aligned with government services. இப்போ ஒரு புல்லட் ட்ரெயின் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ சிவில் ஒர்க், எவ்வளோ இந்த புல்லட் ட்ரெயினுக்கு என்ன மாதிரி ரயில்வே, எலக்ட்ரிக்கல் லைன், பவர் சப்ளைஸ், ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். ஸோ அப்போ ஏன் அந்த மாதிரி ஒரு ரயில்வே இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நம்ம இது பண்ணக்கூடாது? ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி எமர்ஜிங் ரிலேட்டட் கோர்சஸ் இன் இன்ஜினியரிங். பட் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்குது. இப்போ நீங்கள் ரயில்வே இன்ஜினியரிங்னா இப்போ ஜிஎஸ்பி யூனிவர்சிட்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் குஜராத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுத்து நம்ம பண்ணலாம். அது மாதிரி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக போகணும் சார், நான் மற்றவங்க எல்லா ஒரு இடத்துல விடுவாமல் தனியாக ஒரு எமர்ஜிங் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு மாதிரி இன்ஜினியரிங்கில் இது மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம். இல்லை இன்னொன்று டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் இன்டெகிரேட் ஆகுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் அதாவது பேசிக்கலி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், ஏஐ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காலத்தில் ஐஏஎம் இப்போவும் ஐஏஎம் அந்த டிகிரி முடித்தோடனே பிஜிடிஎம் இல்லைன்னா எம்பிஏ மாதிரி கோர்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஐஏஎம் என்ன சொன்னாங்க, ஓகே நம்ம ஏன் 12th முடித்தோடனே எம்பிஏ பண்ணக்கூடாது? அப்போது இந்த ஜிப்மேட், ஐபிமேட், ஸ்கோர், இது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் ஐஏஎம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 12th முடித்தோடனே இன்டெகிரேட்டட் எம்பிஏ. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஏஎம் ஹவ் ஸ்டார்டட் கிவிங் 4 years கோர்ஸ். உதாரணத்துக்கு ஐஏஎம் மும்பை இந்த வருஷம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேச்சுலர் அதாவது டிஜிட்டல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். எல்லாமே டிஜிட்டல் தான். எல்லா பிஸ்னஸுமே டிஜிட்டல் ஓரியன்ட். ஏன் உங்களுடைய நியூஸ் சேனல் கூட கம்ப்ளீட் டிஜிட்டல் லெவலில் போகுது. ஒரு பக்கம் டிவி இருந்தாலும் டிஜிட்டல் சைடுடைய மோகம் ஜாஸ்தி ஆகிட்டு. எல்லா பிஸ்னஸுமே பேங்கிங்கே டிஜிட்டல் ஆகிடுச்சு.
அப்போ டிஜிட்டல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வராங்க. ஜேஇ ஸ்கோர் வச்சுட்டு யூ கேன் கோ இன் டு ஐஎம் சாம்பல்பூர். இந்த மாதிரி வந்து கோர்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது டெக்னாலஜியும் மேனேஜ்மெண்ட்டையும் இன்டகிரேட் பண்ணி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது, ஐஐடி. இந்த ஐஐடி எழுதிட்டு நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஹஸ் காட் அ வெரி யூனிக் கோர்ஸ், வெரி எமர்ஜிங். மெடிக்கல் சயின்ஸும் இன்ஜினியரிங் இன்டகிரேட் பண்ணி பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஜினியரிங். ஏன்னா மெடிக்கல்லையும் வந்து டெக்னாலஜி இன்டகிரேட் ஆகுது. அப்போ ஏன் இந்த ஐஐடி எக்ஸாம் எழுதிட்டு ஐஐடி மெட்ராஸில் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்திங்கன்னா போகக்கூடாது? ஸோ இந்த மாதிரி எமர்ஜிங் செக்டார் வந்து இன்ஜினியரிங்கில் வர ஆரம்பிச்சிருச்சு. இட் ஹஸ் காட் ட்ரெமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ். அடுத்ததாக கலை அறிவியல் படிப்புகளில் பிகாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அடிப்படையாக கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் அப்படின்றத தாண்டி இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ அதை எடுக்கிறது சேஃபா? இல்லை, எடுக்கலாம். பட் அதை தாண்டி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஈவன் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து can get into now lot of courses related to AI, data science management எல்லாமே. உதாரணத்துக்கு ஐஏஎம் பெங்களூர் வந்து காமர்ஸ் வித் மேக்ஸ். நான் எப்போவுமே அதனால தான் எப்போவுமே நிறைய தடவை சொல்வேன், நீங்கள் இதில் இங்கே கேட்குற ஸ்டூடெண்ட்ஸு 10th படிச்சுருந்தீங்கன்னா +1 +2ல் நெவர் டேக் அ குரூப் வித்தவுட் மேக்ஸ். காமர்ஸ் எடுத்தாலும் மேக்ஸ் எடுங்க. ஒன்றா பிஸ்னஸ் மேக்ஸு, இல்லை ரெகுலர் சிபிஎஸ்சி இருந்தால் ரெகுலர் மேக்ஸு. ஈவன் நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப்பாக இருந்தால் டேக் மேக்ஸ். வித்தவுட் மேக்ஸ் எடுக்காதீங்க. இப்போ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வித் மேக்ஸ் இருந்தால் ஐஏஎம் பெங்களூரில் தே ஆஃபர் அ ஒண்டர்ஃபுல் 4 years கோர்ஸ். நாட் ஒன்லி ஐஏஎம் பெங்களூர், ஐஏஎம் கோழிக்கோட் கொச்சின் கேம்பஸ், ஐஏஎம் லக்னோ, சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஏன் இப்போ நீங்கள் காமர்ஸ் முடிச்சு 12th முடிச்சு கூட யூ கேன் கம் இன் டு ஏஐ மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட். இது எல்லாமே இதை தாண்டி ஒரு ஒண்டர்ஃபுல். இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்முடைய ஐஐடி மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ ஆன்லைன் கோர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கு தெரியும் டேட்டா சயின்ஸ்லாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஐஏஎம் பெங்களூர் ஆஃபர்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆன்லைன் கோர்ஸ். அதாவது பிபிஏ இன் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்ட் என்டர்ப்ரனர்ஷிப் மேனேஜ்மெண்ட்டு. நிறைய பேருக்கு தெரியாது. ஆன்லைனில் சூப்பர் கோர்ஸ், டிஜிட்டல் பிஸ்னஸ் என்டர்ப்ரனர்ஷிப். நாளைக்கு சொந்தமாக ஒரு சுயதொழில் தொடங்கணும், இல்லைங்க ஐ வாண்ட் டு நோ ஹவு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இன்வெஸ்ட் ஆன், ஏன் இந்த கோர்ஸ் பண்ணக்கூடாது? இந்த கோர்ஸுக்கு வந்து அவங்க வந்து 2 சொல்லியிருக்காங்க. ஒன்று, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஷுட் ஹவ் குவாலிஃபைட் இன் சியூஇடி எக்ஸாம். அப்போது காமர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து சியூஇடி எக்ஸாம் குவாலிஃபை இருந்தால் இந்த கோர்ஸுக்கு ஆன்லைன் கோர்ஸில் பண்ணலாம். நீங்கள் எங்கே வேணால் படிங்க. நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணால் இல்லை, எங்கே வேணால் படிங்க. சைட் பை சைடு இது ஆன்லைன். எப்படி ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற மாணவன் ஐஐடியில் ஆன்லைன் கோர்ஸ் அடிஷ்னலாக பண்ணுறானோ, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் பண்ணக்கூடாது? நான் பிஸ்னஸில் வரணும்னா. ஈவன் சயின்ஸ் குரூப்ஸ் நிறைய பேர் கேட்கலாம், சார் நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், எனக்கு ஒரு ட்ரீமே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணோம். அப்போ நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஐஏஎம் பெங்களூரில் தெரியவே மாட்டேங்குது? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக வந்து லேக் ஆகுது அப்படின்னு சொன்னோம். அதனால தான் ஒரு பெரிய முயற்சி வந்து நியூஸ் 18 வந்து எடுத்திருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு யூனிக் கோர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நாளைக்கு நான் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு. இப்போ பிபிஏ இன் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்ட் என்டர்ப்ரனர்ஷிப்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து பண்ணலாம். இன்னொரு ஒரு கோர்ஸ் இருக்குது ஐஎம்மில் வந்து ஆன்லைனில். பட் அதில் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து டோன்ட் டேக் இட் ஆஸ் அ லாங்குவேஜ் அப்படின்னு கிடையாது. அவங்க வந்து அந்த அடிஷ்னல் கோர்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா, இட் வில் பி தாட் இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறாங்க. ஸோ உனக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னா யூ கேன் டேக் ஈவன் தட் கோர்ஸ். நான் சொன்னேன், வை டோன்ட் வி ஸ்டார்ட் சம் கோர்சஸ் லைக் தட். நம்மளுடைய அரசு வந்து புதிய அரசு ஏன் வந்து இந்த மாதிரி கோர்ஸ் வந்து அதாவது மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ஆன்லைனில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷை கம்பைன் பண்ணி கொடுக்கூடாது? வென் சம் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபரிங் ஹிந்தி அண்ட் ரிலேட்டட், அதாவது அடிஷ்னலாக ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக அவன் படிக்கும்போது, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாரு, ஆர்ட்ஸ் படிக்கிறாரு, he wants to learn about management related. ஸோ இந்த மாதிரி இன்டகிரேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் ஆர் அவைலபிள்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே, இப்போது ஐஏஎம் அப்படின்றதுல நிறைய ஆப்ஷன் சொல்கிறீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, ஐஏஎம்லாம் நமக்கு சீட்டு கிடைக்குமா? இப்போ அதில் கிராக் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்குமா? அப்போ அதுக்கு மட்டுமே நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்துட முடியுமா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு. வண்டர்ஃபுல் கொஸ்டின். அதாவது இப்போ நான் வந்து எப்பவுமே சொல்லணும், எஸ் இது எல்லாமே நாங்கள் சொல்கிறதுக்கு ஈஸி, பட் கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்படணும் சார். அதாவது ப்ரிப்பேர் பண்ணோம். நாங்கள் வழி தான் காமிக்க முடியும், நாங்கள் லைன் தான் போட முடியும், நீங்கள் ரோடு போட்டு பிரிட்ஜு போடணுன்னு சொல்லுவேன் நான். எதுவுமே வந்து ஈஸியாக கிடைக்காது. அப்போ யூ நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் இட். கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன் எல்லாத்தினாலையும் அனான்ஸ் போகும். ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா உங்கள்கிட்ட திறமை இருக்குது. இப்போ இவ்வளோ கோர்சஸ் நாங்கள் சொல்கிறோம் இந்த சீரியல் ஆஃப் இந்த ப்ரோட்காஸ்டிங்கில். அப்போ நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ ஏன் இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம்? ஸோ வி நீட் டு கோ அபவுட் இட். ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும்.
ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் கிடையாது. எப்போவுமே பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி வைக்கணும் கெரியர் டெவலப்மெண்ட்டில். ஒன்றே வச்சுட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து யூ கேனாட் மூவ் ஆட். அது தப்பு. என்றைக்குமே ஒரு கெரியர் நீங்கள் 12th அப்புறம் ஹாவ் மெனி ஆப்ஷன்ஸ். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி மாதிரி வைங்க. ட்ரை பண்ணுங்கள் பெஸ்ட். உங்களுக்கு பிளான் ஏ இதெல்லாம் என்னுடைய மெயின் ப்ரிஃபரன்ஸ்னால் அதுக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிங்க. 11th ஆரம்பிங்க. டெடிகேட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். அதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ரைட் எல்லாமே அவைலபிள். வந்து நம்ம தேடுதல் இருக்கணும் வாழ்க்கையில். அதான் எப்பவுமே சொல்லுவேன். எல்லாமே வந்து இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து சரி சொல்லி தருவாங்களா, ஸ்பூன் ஃபீட் பண்ணுறீங்க கேட்குறாங்க. இதுக்கு கோச்சிங் இருக்கா அப்படின்னு கிடையாது. இது மாதிரி இனிமேல்லாம் வந்து இந்த கோச்சிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இது ஃபஸ்ட்டு நான் தான் சொல்கிறது. ஃபஸ்ட்டு செல்ஃப் லேர்னிங். எனக்கு யாராவது வந்து சார் விச் இஸ் த பெஸ்ட் ஸ்கில் டு லேர்ன் அப்படின்னு கேட்டால், லேர்னிங் ஹவு டு லேர்ன் இஸ் த பெஸ்ட் ஸ்கில் யூ நீட் டு லேர்ன் இன் ஃபியூச்சர். சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா யூ ஷுட் லேர்ன் ஹவு டு லேர்ன். அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ புது படிப்புகள், புதுமையான படிப்புகள் அப்படின்றத பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம். நிச்சயமாக உதவியாக இருந்திருக்கும். நன்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி.